Praise the Lord. ஒரு ராஜா தன் நாட்டு மக்களின் நடத்தையை அறிந்து கொள்ளும் விதமாக முக்கிய வீதி ஒன்றின் நடுவில் இடையூறாக ஒரு கல்லை வைத்தான். ஒற்றர்களை கொண்டு அதை பார்வையிடவும் செய்தான். சற்று நேரத்தில் இரு பெண்கள் ஏதோ பேசிக்கொண்டே வந்தார்கள். பேச்சு சுவாரஸ்யத்தில் கல்லை அவர்கள் கவனிக்கவில்லை. அவர்கள் காலில் கல் இடித்து விட்டது. வலியில் வர வர ஊர் உலகம் ரொம்ப கெட்டு போச்சு, யாருக்கும் கொஞ்சம் கூட பொறுப்பில்லை, நடுத்தருவில் கல்லை போட்டு வைத்திருக்கிறார்களே என விமர்சித்துவிட்டு சென்று விட்டனர். பின் ஒரு இளைஞன் வந்தான். கல்லை பார்த்தான். தன் வீரத்தையும் உடல் வலிமையையும் காட்ட கொஞ்சம் பின்னால் போனான். பின் வேகமாக ஓடி வந்து கல்லை தாண்டி குதித்து விசிலடித்துக் கொண்டே நடந்து போய்விட்டான். இறுதியில் அந்த வழியில் பார்வையற்ற ஒருவன் தான் வழிகாட்டும் ஊன்றுகோலால் தனக்கு முன்னால் அப்படியும் இப்படியும் தட்டி பார்த்த போது கல் குச்சியில் தட்டுப்பட்டது. உடனே அவர் நடுத்தெருவிலே கல் இருப்பதை புரிந்து கொண்டு தடவி பார்த்து தட்டு தடுமாறி மெல்ல தூக்கி பாதை ஓரமாக கொண்டு சென்று அந்த கல்லை வீசினார். அப்புறம் தன் வழியே நடக்க ஆரம்பித்தார். மறைந்திருந்த ஒற்றர்கள் அவரை அரண்மனைக்கு அழைத்து சென்றனர். அரசன் அவருக்கு பொன்னும் பொருளும் பரிசளித்து அவருடைய பொறுப்புணர்ச்சியை பாராட்டினார். இதை கேள்விப்பட்ட மற்றவர்கள் தங்கள் வாய்ப்பை தவறவிட்டமைக்காக வருந்தினார்கள். எனக்கு அருமையானவர்களே, பெலிஸ்தனாகிய கோலியாத் இஸ்ரவேல் ஜனங்களை நிந்தித்து எனக்கு எதிராக யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என சவால் விட்டான். சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் பெலிஸ்தன் கோலியாத்தின் வார்த்தைகளை கேட்டு பயந்தார்கள். தாவீதின் 3 சகோதரர்களும் கூட யுத்தத்திற்கு சென்றார்களே தவிர கோலியாத்தின் முகத்திற்கு பயந்து விலகி ஓடி போனார்கள். ஆனால் சிறியவனாகிய தாவீது தன் சகோதரர்களுக்கு தேவையானவற்றை கொண்டு வந்து சுக செய்தி விசாரிக்கும் போது கோலியாத் ஜீவனுள்ள தேவனை நிந்திப்பதை பார்த்து அவன் சகோதரர் அவன் மேல் கோபம் கொண்ட போதும் ராஜாவாகிய சவுலினிடத்தில் போய் நான் இந்த பெலிஸ்தனுடைய யுத்தம் பண்ணுவேன் என்றான். அவ்விதமே கவனையும் கூழாங்கல்லையும் கொண்டு கோலியாத்தின் நெற்றியிலே பட எறிந்தான். கோலியாத் தரையிலே முகங்குப்புற விழுந்தான். தாவீது ஓடிப்போய் கோலியாத்தின் பட்டயத்தை எடுத்து உறையிலிருந்து உருவி அவன் தலையை வெட்டி போட்டான். ஆம் பிரியமானவர்களே, சிறிய தாவீதை கொண்டு பெரிய கோலியாத்தை வீழ்த்தி இஸ்ரவேல் ஜனத்திற்கு மீட்பை கட்டளையிட்டார். நீங்களும் கூட பலனற்றவர்களாக, ஒதுக்கப்பட்டவர்களாக, மறக்கப்பட்டவர்களாக, பிரயோஜனமற்றவர்களாக உலகத்தின் பார்வையில் இருக்கலாம். நீங்கள் தான் தேவனுடைய பார்வையில் அவருக்கு உபயோகமான, தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரம். சத்துருவை வீழ்த்தி இயேசு ராஜாவில் முடிசூட்டப்பட போகிற பிள்ளைகள் என்பதை மறந்து போகாதிருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.